$2. வின் பண்ணா $4. தோத்தா $2. ஓகே ஓகே. எங்க 2 பேர்ல விஸ்வநாதன் யாரு ராமூர்த்தி யாருன்னு இன்னைக்காவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆடு மாடு பசு விசு. இல்ல ஜுனோ, இன்னைக்கு நீ தோத்துட்ட. நான் தான் விசு, இவ ராமூர்த்தி. சாரி. நாளை ஜெயிச்சு காட்டுறேன். Okay, see you in the evening. Bye, Dad. Bye, Visu. Bye, Ramu. Bye. ஏன் இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் இருந்தோம் என்னால விஸ்வநாதன் யாரு ராமூர்த்தி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே? Hey, Gino. அதெல்லாம் 6 knowledge இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். You are only 5 knowledge fellow. சரிங்க போ, நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பெத்த அப்பண்டா. சரி, நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நாங்க மண்டகாயிரம்ல அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆவது வேற வேற கலர்ல மாட்டி விட்டுக்கலாம்ல? நோ 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 நோ. சட்டையில கூட வித்தியாசம் வரக்கூடாது. வித்தியாசம் வந்தா ஏற்றத்தாழ்வு வந்துரும். ஏற்றத்தாழ்வு வந்தா பிரிவு வந்துரும். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என் குழந்தைகளுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. அதனால தான் சின்ன விஷயத்தை கூட வித்தியாசம் காட்டாம வளர்த்துட்டு வரேன். Michael, you carry on. I'll be back. Excuse me. Thank you. I'm Krishnamurthy from Washington, D.C. I am Nachiappan from Karaikudi. அப்படியா? எப்போ அமெரிக்கா வந்தீங்க? இவங்க 2 பேரும் கை குழந்தையா இருக்கும்போதே சமையல்காரனா இங்க வந்துட்டேன். அப்படியே படிப்படியா ஆண்ட முன்னத்துல இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆயிட்டு இங்கே செட்டில் ஆயிட்டேன். ஓ, I see. இவங்க 2 பேரும் உங்க பசங்களா? Very smart men, sir. Thank you. 2 பேரும் மெடிசன் பண்றாங்க. காலையில காலேஜுக்கு போய்டுவாங்க. சாயந்தரம் இங்க வந்து எனக்கு ஒத்தாசை அப்ப காபி சாப்பிடுங்க. ஹலோ சார். Hi. By the way, என் அமெரிக்கன் ஃப்ரெண்ட் மைக்கேல் சாலமனுக்கு உங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. அவர் வீட்ல நாளைக்கு ஒரு விருந்து வச்சிருக்காரு. அந்த விருந்துல ஒரு 20 பேருக்கு இந்தியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்ண முடியுமா? ஓ, நாளைக்குன்னா ஐ அம் வெரி சாரி சார். நாளைக்கு வீக்கெண்டு, கடை கண்டிப்பா ஹாலிடே. வாரம் முழுக்க நானும் என் பசங்களும் ஒரு நாளைக்கு 16-17 மணி நேரம் ஆயிராவது வேலை செய்யறோம் சார். ஒரு 5 நிமிஷம் கூட சிரித்து பேசுறதுக்கு டைம் இருக்காது. அதனால சனி ஞாயிறு வந்தா யாருக்கும் சொல்லாம எங்கேயாவது ஓடி போயிடும். ராமு, நான் போய் இந்த ஃபுட் பேக்கெட்ஸ் ஸ்டாஃப்ஸ் கொடுத்து வந்துடுறேன். ஓகே. இன்ஃபேக்ட் சர்வீஸ் டெலிவரி பண்ணிடு. ஓகே? ஆல்ரைட். Hi Jim, here's your lunch pack. சரியா பாருடா. கடவுளே எங்கடா அட்ரஸ் தொலைச்ச? பாக்கெட்ல தாண்டி வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல. What is your problem? We have lost our American address. Without knowing the exact address of where you're going to stay, we will never allow you inside the United States of America. அம்மாடி மது, நம்மள என்ன திருப்பி இந்தியாவுக்கு போய்டுங்கறனா? நீ சிவசு மாமா பேரை சொல்ல. நீ எதுவுமே சொல்லாம சும்மா இப்படி நான் சொல்றேன். அண்ணா, she's a patient. No stories. சரி. I only need an address. இல்ல தொலைச்சிட்டானே. தமிழா? என் பேர் விஸ்வநாதன். என்ன ப்ராப்ளம்? தமிழா கடவுள் மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ் சும்மா தமிழ் பேசுறானே சார். நான் என் பேர் மதுமிதா. இது தம்பி மாதேஷ். இது என் பாட்டி கிருஷ்ணவேணி. இவங்களுக்கு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க இருக்கிற சிவசுமாமா அட்ரஸ இவன் தொலைச்சிட்டான். இமிகிரேஷன்ல அலோவ் பண்ண மாட்டேங்கறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். Mr. Stewart, these people from my place, all authorize them. Here's my ID. Are these edible? All vegetables. அது எறா ஊறுகாய், பிக்கல். இது ஆவக்கா. இது கடலை மிட்டாய், இந்தியன் கேக். ஆல் வெரி நைஸ். அது புளிக்காய்ச்சல். இது சரியா காட்டு. மாங்காய் தொக்கு. ஆல் மை ஃபேவரட் யார். As per law, edibles are not allowed into the United States. All these things into the garbage. ஐயோ அண்ணா எல்லா ஊறுகாய் குப்பைத்தட்டுல போடுறேன். அண்ணா என்னாச்சு? தம்பி விசன் அது வந்துட்டியா? இதெல்லாம் என் ஊறுகாய் நான் சாப்பிடுறேன்னு அவங்க கிட்ட சொல்ல. அண்ணா இவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான். பாட்டிமா, இதெல்லாம் பாக்டீரியா கண்டென்ட். அதனால விட மாட்டாங்க. அண்ணா ஊறுகாய்லாம் நான் செத்தே போயிடுவேன்டாப்பா. உங்களுக்கு என்ன ஊறுகாய் வேணும்? எவ்வளவு வேணும்? எல்லாம் நான் கொடுக்குறேன். விசு, கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எங்களை கொண்டு வெளியில விட்டுருப்பா. உனக்கு புண்ணியமா போயிடும். ஐயா விறு நட. பராக பாத்துக்கிட்டு இருக்கா. நான் ஐயோ என்ன இது காலை வலிக்கி விடுது. பாத்த பாட்டி. வேகமா மேல போ. ஏர்போர்ட்டே பார்க்காத மாதிரி சீக்கிரம் வா. எங்க? ஐயோ அலை வேற வலிக்குது. வேகமா போய்ட்டான் போல இருக்கு. மெதுவா போ பாட்டி. கடவுளே, இந்த பக்கம் வந்துச்சு. ஹலோ வேற யாரே போய்? we are here. ஹலோ அநாகரிகமா கத்தாத. ஏய் உனக்கு இங்கிலீஷ் தெரியல, நீ சும்மா இரு. அவன் போயிட்டு இருக்கான் பாரு, அவனை புடி.
கம் ஃபாஸ்ட் கம். பாட்டி 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 என்னடி டாய்லெட். ஓ இதுக்கு தான் அவன் தாவி தாவி ஓடுனானா? டேய் வேகமா போய் புடிச்சுக்கடா. இல்லடா அவன் எங்கயாவது ஓடி போய்டுவான். அவனை கட்டியா புடிச்சுக்க. தேஞ்சலதரங்கா. ஹாய் ஹாய். உங்களுக்கு அர்ஜென்ட்டா வந்துடுச்சு இல்ல? ஓ தமிழா? இவ்வளவு நேரம் நான் என்ன தெலுங்குல பேசிட்டு இருந்தேன். பேர் என்ன? அதுக்குள்ள மறந்துருச்சா? மாதேஷ். மகேஷ்? மாதேஷ்! How is that? Don't run ya. ஐயோ புடி. ஆயடா சீக்கிரமா. வேகமா வா. ஹலோ. நாங்க எல்லாம் வந்துட்டு இருக்கோம். கோஸ்லோ. தம்பி முள்ள பாப்பா. ஐயோ. ஹலோ எங்க போய்டானே? மறுபடியும் காணாம போய்ட்டான். ஐயோ. மகேஷ். மாதேஷ் எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சரிதான். நீங்க ஓடி போயிட்டு எங்களை கேக்குறீங்களா? Oh, it's a big airport. It always happens. எங்க மெட்ராஸ்ல கிடைச்சதா? இல்ல கிடைக்கலங்க. இந்தாங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துறேன். எங்க அங்க. அதுக்குள்ளயா? அதுக்குள்ளதான். Excuse me, call for you. ஹலோ. ஏய் வாடா. அவனை அங்கேயே புடிச்சல விட. ராமு எங்கடா இருக்க? அவுட் கேட்லியா? இங்க ஒரு தமிழ் ஃபேமிலி இமிகிரேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. மதுமிதா, கிருஷ்ணவேணி அம்மா, மகேஷன் 3 பேரு. நான் தான் உங்களை ஹெல்ப் பண்ணேன். அங்க வெளியே சிவசுப்பிரமணியன் ஒரு ஆள் இருக்கிறா பாரு. ஆமா தமிழ் ஆள் தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு அந்த சிவசுப்பிரமணியன் அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சி இவங்களை அனுப்பிச்சிடலாம். அந்த தமிழ் ஃபேமிலி இப்போ லாஞ்சில் தான் இருக்காங்க. அங்கே வந்துடுறியா? ஓகே பாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ மிஸ்டர் மகேஷ். மாதேஷ். That's all right. No, it's not all right. மாதேஷ்ங்கிறது காவியமான பேரே. ஒரே ஒரு தடவை கரெக்டா சொல்லியா? Mr. Magesh. யோ வெறுப்பேத்தாதோ. Hello, excuse me. சுமாரிங்க சார். Hey, relax. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். நான் விஸ்வநாதன், அவன் ராமுத்து. 2 பேரும் அச்சா ஒரே மாதிரி இருக்கீங்களே. அதானா 2 பேரும் மாத்தி பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க. ஆமா எல்லாரும் குழம்பிடுவாங்க. ராமு அந்த சிவசுப்பிரமணியத்தை பாத்தியா? அப்படி யாரும் இல்ல, அதான் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ எங்க போறோம்? ஜஸ்ட் a sec. மிஸ் மதுமிதா மெட்ராஸ்ல கிடைச்சிச்சு. பேசி உங்க அங்கிள் அட்ரஸ் வாங்குங்க. அட பாவி இப்படி மோசம் பண்ணிட்டானே கடவுளே. என்னாச்சு? சிவசு மாமா ஊர்ல இல்ல, அபார்ட்மெண்ட் அட்ரஸ் தந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். Never mind. By the way, இந்தாங்க என் கார்டு. இதுல என் வீட்டு நம்பர், ரெஸ்டாரண்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. So anytime any help please give me a call. Yeah, sure. பாட்டி அம்மா எந்த ஹாஸ்பிடல்ல சேர்க்கறீங்க? ULA ஹாஸ்பிடல்ல. அட அதே கேம்பஸ்ல தான் நாங்களும் படிக்கிறோம். அப்பப்போ வந்து மீட் பண்றோம். ஓகே தேங்க்ஸ். அந்த சிவசுப்பையரை நம்பி தானடி இந்த அமெரிக்காக்கே வந்தோம். என்ன கேடு வந்துச்சு அந்த சனியை பிடிச்சவனுக்கு. கட்டையில போறவன் மெட்ராஸ்க்கு வந்து அக்கா நீ தலைப்பையே பிடிச்சிட்டு சுத்துவான். உடம்பு சரியில்லாதவ ஆபரேஷனுக்கு 20,000 மைல் தாண்டி வந்திருக்கிறாளே, அவளை பாதுகாப்பா பொறுப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணிச்ச அந்த நாய்க்கு அந்த சனி ஏர்போர்ட்டுக்கு தான் வரல. அவன் சொந்த வீட்டுல கூட நம்மளை தங்க வைக்கல பாரு. 3வது மனுஷங்கள மாதிரி ஏதோ ஒரு வாடகை வீட்டுல எல்லாம் தங்க வச்சிருக்கான். நல்லா இருப்பானா அவன்? பாட்டிமா சாப்பிடுங்க. என்னது அது? ஐயோ 24 மணி நேரம் அந்த பிளேன்ல இதே பண்ண வரட்டுன்னு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஏதாவது காரசாரமா தொட்டுக்கிட்டு சாப்பிடலன்னா அந்த ஊறுகாய் பாட்டில எல்லாம் கஸ்டம்ஸ்காரனுங்க பிடுங்கி வச்சுக்கிட்டானுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன அளவு அமெரிக்கா இது? நானா கேட்டேன். பேசாம அங்கேயே இருந்து செத்து தொலைச்சிருக்கலாம். மது, ஐயோ மது, பலி உயிர் போகுதே. ராஜாத்தி பாட்டி Okay, you must sign the form and pay the fee. Yeah. டேய் நீ போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துரு.
மது ஆபரேஷன் எப்போ வச்சிருக்காங்க? நாளன்னைக்கு. நாளன்னைக்கா? பாட்டிமா கையெழுத்து போடு. எதுக்கு? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கையெழுத்து போடு. போடு பாட்டிமா. போடுறேன். தயவு செஞ்சு சொல்ல, எதுக்கு கையெழுத்து வாங்கினேன்? வழக்கமா எல்லா ஹாஸ்பிட்டலும் கேக்குறதா பாட்டி. வழக்கம் போலன்னா என்ன வழக்கம்? ஏதாவது வேற மாதிரி நடந்தா நாங்க பொறுப்பு இல்லைன்னு. நடந்துருவான்றாங்களா? அப்படி இல்ல பாட்டி. செத்துருவேன்றாங்களா? எனக்கு தெரியும். யார் செத்துற போறேன். எனக்கு சாவு நெருங்கிடுச்சு. தலையில லேசர் பட்டோன்னு பொழிச்சுன்னு உயிர் போயிட போகுது. நான் வாழறது இன்னைக்கு மட்டும்தான். இதுதான் என் வாழ்க்கையில கடைசி நாள். பாட்டி ப்ளீஸ். எனக்கு தெரியும். இந்த இடத்து பாரு, பளிச்சுன்னு வெள்ளையா கல்லற மாதிரி இல்ல? இந்த மருந்து நெடி, இந்த டாக்டர்ஸ், பிபி சத்தம், இந்த செலினு, இந்த பேண்டேஜ், காட்டன், இதோட நான் சாக விரும்பல. என்னை இங்கேருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயேன். எங்கேயாவது சினிமா, டிராமா, கடத்தெரு, கடற்கரைன்னு கூட்டிட்டு போ. எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு கண்ணை இருக்க மூடிட்டு வந்து படுத்துடுறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. மது, வாழும்போது மாத்திரம் சந்தோஷமா வாழ்ந்த போதாது, சாவும் போது கூட சந்தோஷமா செத்துடணும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்ன வெளியில கொண்டு போயிடு மது. இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாட்டி, எப்படி கூட்டிட்டு போக முடியும்? எப்படியாவது ஏதாவது செய். ரஜதி, நீ மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆபரேஷனுக்கு முன்னாடி நான் வெறுப்புல செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். ஐயோ பாட்டி சும்மா இரு, நான் ஏற்பாடு பண்றேன். மிஸ்டர் விஸ்வநாதன். ஹலோ மதுமிதா. ஹாய். உட்காருங்க. மிஸ்டர் விஸ்வநாதன். சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சின்ன உதவி பண்ணணும், கொஞ்சம் கூட வர முடியுமா? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிஞ்ச அப்புறம் வரட்டுமா? அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு. யூ கோ வித். நான் கிளாஸுக்கு போறேன், ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ, பை. see you. On the right side of the brain, a small tumor. ரொம்ப சீரியஸா? இந்தியால இது சீரியஸ். இங்க இந்த ஆபரேஷன் சூயிங்க மென்னு துப்புற மாதிரி. வெரி சிம்பிள், கவலைப்படாதீங்க. நான் படல, பாட்டி கவலைப்படுறாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே அவங்களுக்கு பிடிக்கல, வெளியே கூட்டிட்டு போடிங்கறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வெளியே விட மாட்டாங்களே? ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாங்க. அப்படியே வெளியே போறதுனாலும் ஊரும் தெரியாது, வேற யாரையும் தெரியாது. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. பயப்படாம வாங்க. வந்துட்டானே. ஹாய். ஹாய். பை. என்னது பாயா? கண்டுக்காதே, வா சீக்கிரம். சீக்கிரம் ஏறுங்க. அமெரிக்கா சுத்தி காட்ட போறேன்னு சொன்னீங்க, இதான் அமெரிக்காவா? கிருஷ்ணா, கித்துறோம் புட்டோண்டா நீ. இல்ல பாட்டிமா, இதான் எங்க ஹோட்டல். ஓஹோ, வாங்க 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 வாங்க. பாட்டிமா, இவங்க தான் எங்க அப்பா மிஸ்டர் நாச்சிப்பன். வணக்கம். பாட்டிமா பேர் கிருஷ்ணவேணி, மதுமிதா, and this is மாதேஷ். மகேஷ்? நோ, மாதேஷ் மாதேஷ் மாதேஷ். ஓ பாவம், தம்பிக்கு தான் ஆபரேஷனா? காக்கா முக்கான். நோ. டேய், என்னடா பெரியவங்கள மரியாதை இல்லாம சரி பேசுற? சரி விடுங்க, சின்ன பசங்க. ஏதோ தெரியும். வந்ததுல இருந்து சரியான சாப்பாடு இல்லாம நாக்கு செத்து போயிருக்கீங்க. உட்காருங்க. முதல்ல நம்ம ஊர் சாப்பாட்டை வயிறார சாப்பிடுங்க, அதுலயே பாதி வியாதி போயிடும். ராமு வா. ஹாய் பாட்டிமா. Hi, how are you? Ramu. hello. hi மாதேஷ். ஹாய். சீ, அலையாத. போதும் போதும். இந்த சாப்பாடு எல்லாம் ஹெவியா இருக்கே, பாட்டி சாப்பிடலாமா? டோன்ட் வரி, அவங்க எது வேணாலும் சாப்பிடலாம். வயித்தை க்ளீன் பண்ணிட்டு தான் ஆபரேஷன் செய்வாங்க. அதனால அவங்களை எதுவும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. I'll take care, okay? ஹாய் எவரிபடி. பான் அப்பெட்டிட். ஆல் ஜூனியர் ஸ்பெஷல். சூப்பரா இருக்கும், சாப்பிடுங்க. கலிஃபோர்னியா கஸ்டர்ட், ஒட்டாரக்காரா, ஓஜிம்போ, மல்லிமாங்கா. அந்த யோஜும்போ கொடு. டேக் இட், சோமாலி. சூப்பர் சாப்பாடுங்க. டேய்,
இந்த சாப்பாடு ஜெரிக்கணும்னா நல்லா திங்கு திங்குன்னு ஆடணும்டா. இப்ப யாருங்க தடுத்தா? ஆடுங்க. ஐயோ, நான் இந்த வயசுலயா? ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இதுதான் நம்ம ஊர் பொம்பளைங்க. ஆடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கிப்பாங்க. இந்த ஊர்ல பாருங்க 60 வயசு கிழவங்களும் ஆட்டகாசமா வேலை ஆடுவாங்க. சும்மா ஆடுங்க. ஏ, நீங்க என்ன ஆடுங்க. ஐயோ, அவர் சொல்ற நீ டேய் ஆடுங்க. என்னடா நீ என்ன ஆட சொல்லிட்டு? ஐயோ சரி, ஆட வேணாம், பாடுங்க. எனக்கு பாடலாம் வராது. மாதேஷ், Now you people can go. We'll take care of her now. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். பயப்படாம போயிட்டு வாங்க, ஒண்ணும் ஆகாது. Listen to me very carefully. This operation was very, very successful. Your grandmother is alive, but you need to accept the fact that your grandmother is a very old lady. இங்க பாருங்கம்மா, இந்த மூல ஆபரேஷன் ரொம்ப சிக்கலானது. டாக்டருங்க எவ்வளவுதான் கெட்டிக்காரங்களா இருந்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தி பேஷண்ட்டு தான் இருக்கணும். பாட்டிக்கு 60 வயசு ஆகுது. அந்த 60 வயசுக்கு என்ன சக்தி இருக்குமோ அதாம்மா அவங்ககிட்ட இருக்கு. டாக்டர், கவலைப்படாதீங்கம்மா, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால பேச முடியாது, எழுந்து உட்கார முடியாது. ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிட்டா அப்படியே படுக்கையில நல்லா இருப்பாங்க. பாட்டி, பாட்டி, நான் மது வந்திருக்கேன் பாட்டி. கண்ணு தடுத்து பாரு பாட்டி. உன்னிடம் மது வந்திருக்கேன் பாட்டி. ஏதாவது பேசுங்க, மதுன்னு கூப்பிடு பாட்டி. நான் பேசுறது காதுல விழுதா? நான் சொல்றது கேக்குதா? ஏன் விசு பாட்டி இப்படி இருக்காங்க? பிரமாதமான ஆஸ்பத்திரி நீங்கள இப்படி போட்டல மாதிரி போட்டிருக்காங்க. ஆபரேஷனுக்காக அமெரிக்கா கூட தப்பா? இதுக்கு பேசாம மெட்ராஸ்ல இருந்திருக்கலாமே. 6 மாசமோ 1 வருஷமோ பாட்டி நடுமாறிட்டாத இருந்திருப்பாங்களே. ஏன் இப்படி ஆயிடுச்சு விசு? தப்பு, தப்பு. நான் இங்க வந்தது தப்பு. பாட்டி, பாட்டி, என்ன பாரு பாட்டி, என்ன பாரு. என்ன விசு? என்னாச்சு விசு? இடியட்ஸ், ஆபரேஷன் தப்பா பண்ணிருக்காங்க. மடத்தனம் பண்ணிட்டாங்க மது. என்ன சொல்றீங்க? பாட்டிக்கு வலி வலது பக்கம் தானே? அம்மா, பாஸ்டர்ஸ், ஆபரேஷன் இடது பக்கம் பண்ணி தொலைச்சிட்டானுங்க. மை காட், atrocious, ridiculous. 4 senior doctors, 6 junior doctors, 7 A-grade nurses. Together you killed a 60-year-old woman who had come all the way from India with full of hope and faith in you. மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க இன்னும் ஸ்டூடெண்ட் தான். அவர் 20 வருஷம் சர்வீஸ் பண்ண டாக்டர். என்ன தெரிஞ்சு போச்சு இப்ப குதிக்கிறீங்க? மூளையில ரைட் சைடுல பண்ண வேண்டிய ஆபரேஷனை லெஃப்ட் சைடுல பண்ணி தொலைச்சிருக்கீங்க. That's impossible. As per patient records only, I did the operation. அங்க தான் டாக்டர் தப்பு நடந்து போச்சு. கிருஷ்ணவேணி அம்மா ரெக்கார்ட்ஸ் பதிலா இந்தியால இருந்து வந்த ஒரு பேஷண்ட் கரிஷ்மா நிச்சானியோட ரெக்கார்ட்ஸ் பார்த்து தப்பா ஆபரேஷன் பண்ணிட்டாரு. I asked if she was Karishma Nichani and she said yes. Shit. ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்த அப்புறம் பேஷண்ட் கிட்ட பேர் கேட்டதே தப்பு. உங்க அமெரிக்கன் உச்சரிப்பு உங்களுக்கு புரியாது. நீங்க கிருஷ்ணவேணினாலும் கரிஷ்மா நிச்சானினாலும் ஒரே மாதிரி தான் ஒலிக்கும். பயந்து போய் பாதி மயக்கத்துல இருக்கிற ஒரு பேஷண்ட் தலையாட்டத்தை வச்சு இவர் ஆபரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இது என்ன நியாயம்? எப்படி கேஷன் மாறி போச்சு? What has happened has happened. The hospital will inquire into the matter later. Dr. Stephen, do you have anything to say? I take full responsibility for the mishap. It's immaterial who's responsible for it. I'm guilty. I'm extremely sorry, Mr. Viswanathan. Sorry சொல்லிட்டா பாட்டிமா எழுந்து நடந்துருவாங்களா? I am responsible for her welfare. I will redo the surgery and make her walk like before. அது மட்டும் இல்ல, பாட்டிக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கும் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நஷ்டஈடு கேட்டு கேஸ் போட போறேன். As per law, you can do it. The hospital will face it. Thank you, doctor.
ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. பாட்டி நல்லா ஆயிட்டாங்கப்பா, நல்லா பேசுறாங்க. கூடிய சீக்கிரமே எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா, ரொம்ப வெக்கப்படுறாங்க. அதான் நான் அதே மாதிரி ஒரு விக் செய்ய சொல்லிருக்கேன். நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். வச்சிடுறேன்ப்பா. பை. ஹலோ. ஹலோ. என்ன விசு? என்னது? $2 million. புரியலையே. நஷ்ட ஈடு. ஹாஸ்பிட்டல் காசு கொடுத்து மன்னிப்பு கேட்கறாங்க. கேஸை போட்டு மனத்தை வாங்கிடாத, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னு கெஞ்சி கேட்கறாங்க. தேங்க்யூ விசு. ஆனா பாட்டிய உயிரோட மீட்டு கொடுத்தீங்களே, அதான் சந்தோஷம். $100 million சந்தோஷம். I'm very happy. பாட்டி அவங்க வந்தாச்சு. ஐயோ, அவங்கள உள்ள உட்கார வை. இதோ வந்துட்டேன். இதோ வரேன். ஆஹா, மசாலா வாசனை தூக்குதே. வாங்க வாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லான உடனே சமையல் கட்டுக்கு வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். விசு, இதுல யார் விசு? நான் தான் பாட்டி. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு. ராமு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஜூனோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பாட்டி, நல்லா இருக்கு பாட்டி. என்ன அநியாயம் பாட்டி, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? போன் மேல போன் போட்டு விருந்துக்கு வாங்கன்னு வர வச்சு போங்க. ஒண்ணுமே நல்லா இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. மனசு, புத்தி, உடம்பு, உங்களால எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இல்லன்னா இந்நேரம் நான் மண்ணோட மண்ணா போயிருந்திருப்பேன்ல. அதுக்கு நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? நாளைக்கு நாங்க எல்லாம் இந்தியா புறப்பட போறோம். ஒருவேளை, ஒரே ஒரு வேளை மணக்க மணக்க என் கையால சமைச்சு போட்டாதான் என் மனசு ஆறும். இந்த கோலா ஒண்ணு 2 போட்டுக்க. நல்லா இருக்கா? என்ன ராமு, சாப்பாடு எப்படி இருக்கு? இப்படி ஒரு சூப்பர் சாப்பாடு நான் சாப்பிட்டதில்ல பாட்டி. தேங்க்யூ. ஏன் மிஸ்டர் நாச்சியப்பன், உங்களுக்கு விஸ்வநாத ராமூர்த்தி பாட்டுகள் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சிருக்கேன். அப்ப அந்தாக்ஷரி ஆடலாமா? அந்தாக்ஷரி அப்படின்னா பாட்டுக்கு பாட்டு. முதல்ல யார் பாடுவா? ஆனா ஒண்ணு, ஞானப்பட படக்கூடாது. இல்ல பாட மாட்டேன். ஓகே. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலா. கிருஷ்ணவேணி அம்மாள் ஆ என்ற எழுத்தில் முடித்திருக்கிறார்கள். நாச்சியப்பரை ஆ என்ற எழுத்தில் துவங்கும் பாடலை பாட வேண்டும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். மீண்டும் மா என்ற எழுத்திலேயே முடிந்திருக்கிறது. அடி ராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, அடி ராக்கோழி மேலும் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்சை தொட்டு, ராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு, அது ராசாத்தி தோளில் இட்டு, தினம் ராவெல்லாம் தாளம் தட்டு. இது கட்டிக்காவல், இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. கடைசியாக நண்பர் ஜூனோவின் முறை. சே அல்லது சா என்ற எழுத்தில் துவங்கும் பாடலை பாடுங்கள். இங்க பாருங்க, நான் பாடினா அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்றுவீங்க. நிக்கிறோமோ ஓடுறோமோ அப்புறமா பார்க்கலாம், முதல்ல பாடு. சாவல தானே ஆரம்பிக்கணும். சா சா. तारे सहाचे अच्छा, हिंदू सितारा हमारा हमारा, सारे सहाचे अच्छा, हम बुलबुलें इसकी, ये गुल हमारा हमारा हमारा. கிருஷ்ணவேணி அம்மா ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. வழக்கமா எல்லாரும் சொல்ல போறது நானும் சொல்ல போறேன். ஊருக்கு போனவன்னு ஒரு லெட்டர் போடுங்க. அதுக்கு முன்னாடி போன் ஒன்று பண்ணிடுங்க. கண்டிப்பா. ஐஸ் பெட்டியில போக இருந்த உடம்பு இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு போறதே உங்க 2 பிள்ளைங்களால தான். இதையெல்லாம் நான் மறக்க முடியுமா? பரிசு கொடுத்தோ சமைச்சு போட்டோ நிறையலங்க. நன்றி சொன்னது கூட பத்தாது. அதுக்காக உங்களை எல்லாம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய்
2 மாசமோ 3 மாசமோ எங்க வீட்லயே தங்க வச்சு என் கையாலேயே மணக்க சமைச்சு போட்டாதான் என் மனசு ஆறும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா கண்டிப்பா வந்துடுறோம். கண்டிப்பா வந்துடணும். ஜூனோ நீங்களும் இவரோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோமா? அப்படி எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க. பெரிய அழகுலாம் தேவையில்லை. சரி நம்ம மதுமிதா மாதிரி சுமாரா இருந்தா ஓ அட மதுமிதா ஜூனோ சொன்னது காதுல விழுந்துச்சா? இல்ல என்ன சொன்னாரு? என்ன மது இப்போ எங்களை மறந்துட்டியா? என்னாச்சு உனக்கு? எதையோ விட்டுட்டு போற மாதிரியே இருக்காங்க. இல்லையே எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. சரியா இருக்கு. மது போய் போர்டிங் கார்டு எடு. கவுண்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. Passports, please. Passports, please. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்க. உங்க கூட இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்ப பெரிய பொருள்னதும் மனசுல இருக்கிறத சொல்லிடலாம்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க விஸ்வநாத் தானே? இல்லைங்க, ராமூர்த்தி. என்ன சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். நீங்க விசு கிட்ட பேசணுமா? யோசிச்சு வைங்க, அனுப்பி வைக்கிறேன். டே விசு, மது உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா போய் என்னன்னு பாரு. மது, மதுமிதா, நான் விசு. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. அது வந்து ஹாய் மது. என்ன வில்லனை பார்த்த மாதிரி முழிக்கிற? நான் தான் சிவசுப்ரமணியம் மாமா, சிவசு அங்கிள். ஓ இட்ஸ் so great to see you here. ஆமா அக்கா எங்க? அங்க இருக்காங்க. வா 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 அக்காவை பார்க்கலாம். வா வா. அக்கா really great. கிருஷ்ணவேணிக்கா சிவசு வந்திருக்கேன். ஏய் சீ சீ விடு. காதன கடங்கார செத்ததுக்கு வாடானா 10க்கு வந்திருக்கே. இப்போ எதுக்கு வந்த? எனக்கு டாடா காட்டவா? இல்லக்கா போடா. Oh god she is really angry. அவசர வேலை வந்துச்சுக்கா, அலாஸ்கா போயிட்டேன். அப்படி என்ன அவசர வேலை? என்ன கவனிக்கிறத விட உனக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்ட்மென்ட்க்கா. நேரம் தவறக்கூடாது, அசிங்கமா நினைச்சிடுவாங்க. அப்படியா? வார்த்தை தவறலாமா? நன்றி மறக்கலாமாடா? அது அசிங்கம் இல்லையா? ஏதோ நாச்சியப்பன் குடும்பம் இருந்தது, நாங்க பொழைச்சோம். எப்பேற்பட்ட உதவி பண்ணிருக்காங்க இவங்க. ஓ thank you மிஸ்டர் நாச்சியப்பன். வெல்கம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ with pleasure. எக்ஸ்கியூஸ் மீ, if you don't mind ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? கம். இப்படி வா. ராமு வாமா. ராமு கிட்டக்கு வா. வா. அதே நம்ம ரெண்டு பேரும். சரி. திருப்பி. சாரி. ஓகே. சரி சரி, இப்படியே நின்னுட்டு இருந்தா அப்படியே செக்யூரிட்டி செக் போக வேண்டாமா? வாங்க வாங்க கம் ஆன். என்ன ஜுனோ? இவ்வளவு பண்ணா கூட இவ்வளவு புரியறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா சீக்கிரம் டைம் ஆச்சு. எதுக்கு அவசரப்படுறீங்க? ஏன் இன்னும் யாரா வரணுமா? இல்ல. அப்ப உள்ள போலாமே. Excuse me, don't yes, walk yes, away. go. Thank you.